வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் KNBC எண்ணெய் நிறுவனத்தில் தீ விபத்து, ஒரு தொழிலாளி பலி, 4 பேர் காயம். குவைத் தேசிய பெட்ரோலிய நிறுவனத்தின் மினா அப்துல் சுத்திகரிப்பு நிலையத்தில் 112வது புகை வெளியேற்ற பிரிவில் நேற்று பிற்பகல் 2:19 மணியளவில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தை அவசரகால தீயணைப்பு குழுக்கள் முழுமையாக அணைத்ததாக குவைத் தேசிய பெட்ரோலிய நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த தீ விபத்தில் ஒரு ஒப்பந்த தொழிலாளி எதிர்பாராத விதமாக உயிரிழந்ததாகவும் 4 தொழிலாளர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 4 தொழிலாளர்களில் பலத்த காயமடைந்த 2 சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மற்ற 2 சுத்திகரிப்பு நிலைய மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிறுவனம் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்ததுடன் இறந்தவரின் குடும்பத்துக்கு தனது உண்மையான இரங்கலை தெரிவிப்பதாகவும், எல்லாம் வல்ல கடவுள் அவருக்கு கருணையையும் மன்னிப்பையும் வழங்குமாறும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வதாகவும் வெளியிட்டுள்ள செய்தியில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்த மற்றும் காயமடைந்த தொழிலாளர்கள் எந்த நாட்டவர்கள் என்ற கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தடை அமுலில் உள்ளதால் குவைத் கடன் வசூல் செயல்முறையை சீர்திருத்தம். திவால் நிலை சட்டம் 71 பிரிவு 2020 மற்றும் சிவில் மற்றும் வணிக நடைமுறைகள் சட்ட எண் 38,980 ஆகியவற்றை திருத்தும் ஆணை சட்ட எண் 58 மற்றும் 59 2025 படி கடன் வழக்குகளை கையாள்வதற்கான புதிய வழிமுறையை ஏற்றுக்கொள்வதற்காக வங்கிகள் வைத்திருக்கும் அனைத்து கடனாளிகளின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதை அமலாக்கத்துறைகள் புதன்கிழமை நீக்க தொடங்கியிருக்கின்றன. புதிய திருத்தங்களின் கீழ் அமலாக்க பொது நிர்வாக தலைவர் ஆலோசகர் அப்துல்லா அல் ஒத்மான் ஒரு வாரத்துக்கு முன்பு மத்திய வங்கியின் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். அதில் கடனாளிகளின் சம்பளத்தில் பாதியை மட்டுமே பறிமுதல் செய்ய வங்கிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். புதிய நடைமுறைகள் இறுதி செய்யப்படும் வரை பயண தடைகள் மற்றும் வாகன பறிமுதல்கள் அமுலில் இருக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிவில் மற்றும் வணிக நடைமுறைகள் சட்டத்தின் சில விதிகளை திருத்தி ஆணை சட்டம் எண் 59 2025 வெளியிடப்பட்டதன் காரணமாக இந்த நடைமுறைகள் ஏற்பட்டதாக அமலாக்க பொது நிர்வாகம் தெரிவித்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 3ஆம் தரப்பினரால் வைத்திருக்கும் கடனாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பான கணினி அமைப்பை நிர்வாகம் திருத்த தொடங்கியிருக்கின்றது. கடனின் தன்மை மற்றும் கடனாளியின் வேலை செய்யும் இடத்தின் அடிப்படையில் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்டபடி 25% முதல் 50% வரையிலான விகிதத்தில் கடனாளிகளின் சம்பளத்தில் பறிமுதல் செய்ய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடாவில் விமான நிலையங்கள் பெருகி வருவதால் 12 விமான நிறுவனங்கள் குவைத்திலிருந்து வெளியேற்றும். வளைகுடா விமான நிலையங்கள் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் சாதனை வளர்ச்சியை தொடர்ந்து பதிவு செய்து வரும் நிலையில் குவைத் சர்வதேச விமான நிலையம் தேக்க நிலையை சந்தித்து வருகிறது. இதனால் பொருளாதார நிலைத்தன்மை குறைந்து வருவதால் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கின்றன. மார்ச் மாதத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 60 ஆண்டுகளுக்கு மேலான சேவைக்கு பிறகு குவைத்துக்கான தினசரி விமானங்களை நிறுத்தியிருக்கின்றது. கடந்த செப்டம்பரில் ஜெர்மனியின் லூப்தான்சாவும் அதற்கு முன்னர் நெதர்லாந்தின் KLM நிறுவனமும் இதேபோன்று வெளியேற்றத்தை தொடர்ந்து இது நடந்திருக்கின்றது. மொத்தத்தில் 14 சர்வதேச விமான நிறுவனங்கள் குவைத் விமான நிலையத்தில் செயல்பாடுகளை நிறுத்தியுள்ளன. அவை மற்ற வளைகுடா இடங்களுக்கு சேவைகளை பராமரித்து அல்லது விரிவுபடுத்தினாலும் கூட குவைத்தின் இந்த பின்னடைவு செயல்திறனுக்கு அதிக ஜெட் எரிபொருள்கள் விலைகள், பிராந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களிடமிருந்து வரும் கடுமையான போட்டி மற்றும் குவைத் விமான நிலையத்தின் பலவீனமான உட்கட்டமைப்பு மற்றும் பயணிகள் சேவைகள் உள்ளிட்ட பல காரணங்களை தொழில்துறை பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த பிரச்சினைகள் ஒட்டுமொத்தமாக உலகளாவிய விமான நிறுவனங்களுக்கு செயல்பாடுகளுக்கு குறைவான ஈர்ப்பாக மாறியிருக்கின்றது. குவைத் விமான நிலையத்தின் பயணிகள் போக்குவரத்து 2024ஆம் ஆண்டில் 1% சரிவை கண்டது. 2023இல் 15.6 மில்லியனிலிருந்து 15.4 மில்லியனாக குறைவடைந்தது. முக்கிய வளைகுடா விமான நிலையங்கள் முன்னேறியிருக்கின்றன.
துபாய் விமான நிலையம் 5.7% அதிகரித்து 92.3 மில்லியன் பயணிகளையும், தோஹா 14.8% அதிகரித்து 52.7 மில்லியனையும், ரியாத் 17.8% அதிகரித்து 37.6 மில்லியனையும், அபுதாபி 25.3% அதிகரித்து 28.7 மில்லியன் பயணிகளையும் எட்டியிருக்கின்றது. வளர்ந்து வரும் இடைவெளி பிராந்திய போட்டியாளர்களுக்கு ஏற்ப குவைத்தின் விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பில் மூலோபாய சீர்திருத்தம் மற்றும் முதலீடு செய்வதற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.52 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.84 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.48 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.41 குவைத் தீனார்களாகும். குவைத்தில் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 274.83 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.47 இலங்கை ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 396.16 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.